உத்தரமேரூர் அருகே பாஜக சார்பில் கல்குவாரி ஆக்கிரமிப்புகள் கண்டித்தும் முறைகேடுகளில் ஈடுபடும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மதூர், அருங்குன்றம், பழவேரி, சிறுதாமூர், சீத்தலாப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கல்குவாரி மற்றும் கல் அரவை தொழிற்சாலைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் தினமும் இந்த கல்குவாரி மற்றும் கல் அரவை தொழிற்சாலைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களில் எம்சாண்ட், ஜல்லிக்கற்கள், பெரிய வகையான கற்கள் உள்ளிட்டவைகள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தின் பிற மாவட்ட பகுதிகளுக்கு ஏற்றி செல்லப்படுகிறது. அப்படி எம்சாண்ட் மற்றும் ஜல்லிக்கற்கள் ஏற்றி செல்லப்படும் கனரக வாகனங்கள் முறையான அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் அளவுக்கு அதிகமாகவும் டார்பாய் போட்டு மூடாமலும் சென்று வருகிறது. அதனால் கனரக வாகனங்களில் இருந்து ஜல்லிக்கற்கள் சிதறுவதாலும் எம்சாண்ட் தூசிகள் புழுதி பரவுவதாலும் அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இப்பகுதிகளில் செயல்படும் கல்குவாரிகளால் விவசாயம் மற்றும் நீர்நிலைகள், குடியிருப்புகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. அதேபோல் கல்குவாரிகள் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்து செல்லப்படுவதாகவும் அரசு அதிகாரிகள் முறையான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வது இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே திருமுக்கூடல் கிராமத்தில் கல்குவாரிகளின் அராஜக போக்கை கண்டித்து உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் கண்களில் கருப்பு துணி மற்றும் கருப்பு சுவாச முகக்கவசம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் கலந்து கொண்டு இயற்கை வளங்கள் அதிகமாக கல்குவாரிகளால் பாதிப்பு ஏற்படுவதை கண்டித்தும் நீர்நிலைகள், அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பூமி ஆழப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த பாரதத்தா என்னுடைய கேள்வி எழுகிறது. கிராமத்திற்கு ஆதாரமாக இருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம். ஆகவே மக்கள் ஆதரவு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். கண்டன ஆர்ப்பாட்ட கோஷம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கால்வாய் கம்மாய் நன்னீர் குளங்கள் ஆட்சியருக்கும் உடந்தை இருக்கக்கூடிய அருங்குன்றம் ஊராட்சியில் அரசு வழங்கிய 200க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் குளறுபடியாக உள்ளதால் ஊராட்சி மன்ற தலைவர் சட்டையில் கையில்லாமல் அணிந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அருங்குன்றம் ஊராட்சியில் மேல் கணக்கப்பட்டு அருங்குன்றம் உள்ளிட்ட 3 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அருங்குன்றம் ஊராட்சியில் அடங்கிய சர்வே நம்பர் 68 அடங்கிய அருங்குன்றம் மேல் கணக்கப்பட்டு கிராமத்தில் சர்வே எண் 72 மற்றும் மண்ணவடு தேவதானத்தில் அடங்கிய சர்வே எண் 69 உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாவில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்தில் மூழ்கி வருகின்றனர். குறிப்பாக பட்டா பெயர் திருத்தம், பிழை, எண் திருத்தம், கிராமம் பெயர் திருத்தம், FMB வரைபடம் இல்லாமல் பட்டா வழங்கியது, பட்டா வழங்கியும் கணினியில் பதிவேற்றம் செய்யாமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு அளித்த பட்டாவை முறையாக பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்தில் மூழ்கி வருகின்றனர். நடுத்தர பட்டியலின மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பட்டா பிரச்சனையை பலமுறை அரசு அதிகாரிகளிடம் எடுத்து கூறியும் எந்த பலனும் இல்லை. இதுகுறித்து அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் வாழ வழங்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட பட்டாவில் பல்வேறு திருத்தங்களை சரி செய்து கொடுக்கும்படி பல்வேறு அதிகாரிகளுக்கு புகார் அளித்து வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். ஆனால் அரசு துறை அதிகாரிகள் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். இறுதியாக கடந்த திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாளில் அரசு அதிகாரிகள் கவனம் ஈர்க்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவராகிய அன்பரசு சட்டையை கைப்பகுதியை வெட்டி அரை நிர்வாண ஆடையாக அணிந்து சென்று புகார் அளித்துள்ளதாகவும் அதையும் அலட்சியமாக எடுத்துக்கொண்டனர். அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அப்பகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை அரை நிர்வாண ஆடை அணிந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்.
திருப்போரூர் அருகே இயந்திர கோளாறு காரணமாக பயிற்சி விமானம் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. விமானி பாராசூட் மூலம் தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் இருந்து கிழக்கு கடற்கரை செல்லும் சாலையின் அருகே உள்ள உப்பு சுத்திகரிக்கும் ஆலையின் பின்பகுதியில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டிற்கு சொந்தமான பயிற்சி விமானம் இயந்திர கோளாறு காரணமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி சேற்றுக்குள் புதைந்தது. இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணத்தை அறிந்த பயிற்சி விமானி சுபம் என்பவர் சாதுரியமாக விமானத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் திருப்பிவிட்டு பாராசூட் மூலம் 2 கிலோமீட்டர் முன்னதாகவே இறங்கியுள்ளார். இதில் அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையிலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஒருங்கிணைப்பிலும் தேர்தல் ஆணையமே வாக்குரிமையை பறிக்காதே SIR திருத்தம் கொண்டு வருவதை கண்டித்தும் வழக்கறிஞர் விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அருள்நாதன் மற்றும் காஞ்சி மக்கள் மன்றம் மகேஷ் ஜெசி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் முன்னிலையில் பேரூர் செயலாளர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக்குமார் வரவேற்புரையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பாபு, தாவீத், முரளி, திருமாதாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இளமையிலே தீந்தாய் அந்த இழிவழிக்க வாழ்வெல்லாம் போர் புரிந்து துடைக்க வந்த திருக்கரமே அலமாக அடிமைப்பட்டு தான் ஆதார் அட்டை வேண்டும் என்றார். ஆதார் அட்டை வேண்டும் என்றால் தேர்தல் வாக்காளர் அட்டையோடு அன்று முதல் இன்றைக்கு தன்னை தக்க வைத்திருக்கிற அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விளங்குவார்கள், மதத்தை வைத்து சாதியை வைத்து பிழைப்புவாதம் நடத்துவார்கள் என்கிறதை முன்கூட்டியே புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் சட்டம் இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் இவர்களை விசாரித்த போது சம்பவம் தமிழ்நாட்டிலே பலிக்காது, SIR திட்டத்தை உடனடியாக நீங்கள் விலக்க வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சிறிய ரக பயிற்சி விமானம் கீழே விழுந்து வெடித்ததில் விபத்துக்குள்ளானது. சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது
திருப்போரூர் அருகே தனியார் உப்பள தொழிற்சாலை அருகே விழுந்து வெடித்து விபத்திற்குள்ளானது. இந்த விமானத்தில் இருந்த விமானி ஒருவர் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். தப்பிய விமானியை ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விமான விபத்தில் விமானம் முழுவதுமாக அப்பளம் போல் தூள் தூளாக நொறுங்கியது. விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் 2வது நாளாக விமானப்படை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் 2 JCB இயந்திரம் மூலம் சுமார் 15 அடி முதல் 20 அடி ஆழம் வரை தோண்டி கருப்பு பெட்டி மற்றும் சேற்றில் சிதறி கிடக்கக்கூடிய விமானத்தின் உதிரி பாகங்களையும் தேடி வந்தனர். முக்கியமாக கருப்பு பெட்டியை கண்டெடுப்பதற்காக 2 JCB இயந்திரம் மூலம் 15 முதல் 20 அடி ஆழம் வரை தோண்டி கருப்பு பெட்டியை தேடி வந்தனர். குறிப்பாக இந்த விமானம் அதிவேகமாக வந்து சேற்றில் சொருகியதால் சுமார் 20 அடிக்கு மேல் இந்த விமானம் சேற்றின் உள்ளே போகியிருக்கலாம் என விமானப்படை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது கருப்பு பெட்டி கிடைத்துள்ளது. இந்த சிறிய ரக பயிற்சி விமானங்கள் தொடர்ந்து இதுபோன்று விபத்தில் சிக்கி வருகிறது. இதற்கு என்ன காரணம், எதற்காக இதுபோன்று தொடர்ந்து சிறிய ரக பயிற்சி விமானங்கள் விபத்திற்குள்ளாகி வருகிறது என்பது குறித்தெல்லாம் விமானப்படையின் உயரதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிகிறது. தற்போது விமானப்படையினர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தேடி வந்த கருப்பு பெட்டி கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த விமான பெட்டியை கைப்பற்றி விமானப்படையினர் டெல்லிக்கு எடுத்து செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கியமாக டெல்லி விமானப்படை அதிகாரிகள் விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு வந்து விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாயாரில் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பாரம்பரிய இனிப்புகளுடன் சுவையான மதிய உணவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் பள்ளிக்கு தவறாமல் வரும் குழந்தைகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சுரேஷ் ரமணா மற்றும் வாழ்வோம் வாழ வைப்போம் ஃபவுண்டேஷன் தலைவர் ராகேஷ் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ட்ரீ ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை தலைவர் சாதிக் சிறப்பாக செய்திருந்தார். பழனியில் நாள்தோறும் முதியோர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் காலை உணவு வழங்கி வரும் பால் வியாபாரி. பழனி அருகே ஆயக்குடியை சேர்ந்தவர் ஞானசேகர். தினமும் பால் வியாபாரம் செய்து குறைந்த வருமானத்தில் குடும்பம் நடத்தி வரும் ஞானசேகர் ஆண்டுதோறும் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர விழா காலங்களில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு உணவு வழங்கி வந்தார். பின்னர் தினந்தோறும் முதியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என முடிவு செய்து தனது வீட்டில் தினமும் காலையில் தானே தக்காளி சாதம், வெண்பொங்கல், சாம்பார் சாதம் என விதவிதமான உணவு வகைகளை தயார் செய்து வழங்கி வருகிறார். இவர் வழங்கும் உணவை பெறுவதற்காக தினமும் காலையில் ஏராளமான முதியோர்கள் ஞானசேகர் வீட்டிற்கு வந்து உணவை பெற்று செல்கின்றனர். ஆதரவின்றி தவித்து வரும் தங்களுக்கு காலை உணவு வழங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக முதியோர்கள் தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக உணவு வழங்கி வரும் ஞானசேகருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். படாலம் கூட்டுறவு சங்கத்தின் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் படாலம் கூட்டுறவு சங்க வளாகத்தில் மண்டல இணை பதிவாளர் நந்தகுமார் ஆணையின்படி மதுராந்தகம் சரக துணை பதிவாளர் செல்வி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்கள் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் செம்பருத்தி மகளிர் குழு, காமராஜர் மகளிர் குழு, ஸ்ரீ சாய்ராம் மகளிர் குழு, இந்திரா காந்தி மகளிர் குழு, ரோஜா மகளிர் குழு ஆகிய குழுக்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். மேலும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சங்க செயலாட்சியர் சிவலிங்கம், கள அலுவலர் ஏழுமலையான், சரக மேற்பார்வையாளர் வேதகிரி, விவசாய சங்க தலைவர் முரளி மோகன், முன்னாள் சங்க தலைவர் விஜயராகவன், ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மற்றும் மூத்த விவசாயி மன்னார் பிள்ளை, பார்த்தசாரதி, தேவராஜ், ஆறுமுகம், சங்க செயலாளர்கள் தரணி செல்வன், லட்சுமிகாந்தன், ராஜாமணி, ரவி, சுந்தரலிங்கம், ஜனார்தனம், யுவராணி, சிவசக்தி, பணியாளர்கள் டெல்லி, கவிதா, குணசேகரன், வசந்தா, சாம் சுந்தர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இவர்களுடன் சங்க பணியாளர்கள் தெய்வானை, சோழியப்பன், ஐஸ்வர்யா, மணிமாலா, கெஜலட்சுமி மற்றும் மாணிக்கம் ஆகியோர்களுடன் படாலம் கூட்டுறவு சங்க செயலாளர் வேல்முருகன் நன்றி உரை ஆற்றினார். போட்டி நடத்தணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டதுனால அதையும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி காலையில வந்து நம்மால் இயன்ற வரையில் எல்லாம் பண்ணி சாயிராம் மகளிர் சுய உதவிக்குழு கோலமிட்டுள்ள பார்த்து மதிப்பீடு செய்கிறார்கள் சரக துணை பதிவாளர். நாங்க யாராவது சங்கத்துல நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்களே, இது இதை விட சந்தோஷம். வெற்றிக்கு முதற் காரணமே இதுதான். இதுக்கு மேல எது ஒரு மனதாக பாடுபடுவதுடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள அவ்வை மழலையர் தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள அவ்வை மழலையர் தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கலியபெருமாள் தலைமை தாங்கினார். பள்ளி தாளாளர் கண்ணகி கலைவேந்தன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கண்காட்சியில் இடம்பெற்ற அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது தொடர்பான விளக்கங்களை மாணவர்களிடம் கேட்டு பாராட்டினார். மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளில் 50க்கும் மேற்பட்ட மாதிரிகள் மற்றும் திட்டங்களை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனை மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஆரோக்கியமான உணவு, பகல் இரவு ராக்கெட், 3D படம் உள்ளிட்டவை விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக தலைமை ஆசிரியர் கோகிலா வரவேற்றார். நிறைவாக அறிவியல் ஆசிரியர் மேரி வெர்ஜினியா நன்றி கூறினார். யாருமே இது குடிக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் SIR பணிகளில் திமுக தலையீட்டை தடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சி நகரில் சாலை விரிவாக்கத்திற்கு இடையூறாக தற்போதுள்ள அம்பேத்கர் சிலையை இடமாற்றம் செய்து வெண்கல சிலை வைப்பதற்கு கழகம் தடையாக இருப்பதாகவும் தவறான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அம்பேத்கர் வெண்கல சிலையை தனிப்பட்ட எந்த ஒரு கட்சியும் நிறுவக்கூடாது. சிலை அமைப்பு குழுவினர் மற்றும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அதை நிறுவ வேண்டும். சிலை நிறுவுவதில் எந்தவித அரசியல் சாயமும் இருக்கக்கூடாது என்பதுதான் கழகத்தின் நோக்கம். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் திமுகவினர் தலையிட்டு தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இதில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார். மேலும் கள்ளக்குறிச்சி அருகே வீர சோழபுரம் கிராம எல்லையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் ஆர்ச் பகுதி காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இடிந்து விழுந்துள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல்வர் இந்த ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை நேரில் திறந்து வைக்கும் காரணத்தினால் பணி மிகவும் அவசர கதியில் நடைபெற்று வருவதால் இதுபோன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது என குற்றம் சாட்டினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நகர செயலாளர் பாபு, ஒன்றிய கழக செயலாளர்கள் தேவேந்திரன், ராஜேந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் ஞானவேல், சீனிவாசன், ராஜீவ் காந்தி, வினோத் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அவசர கதியிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா,
என்பது தெரியல. அது அங்கே கீழே இருக்க கடையில் இருக்கிறவங்களாம் பதப்பதிச்சு போய் ஓடியாந்து இப்போ எல்லாம் வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தேன் நான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொம்பலில் பேசுகிறாங்க. வாய்ஸ் சொல்லி அதில் வாய்ஸ் சொல்லி பேசுகிறாங்க. இது அவசரம் பண்ணினா நாளைக்கு நிலைமை என்ன ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தான் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? திருவண்ணாமலையில் ஒரு பெரிய பாலம் கட்டினாங்க. அரியலூரில் 58வது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட மைய நூலகத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா தொடங்கி வைத்து புத்தகங்களை பார்வையிட்டார். புத்தக கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு நாட்களும் நூல்கள் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்குகள் உள்ளிட்டவையும் நடைபெற உள்ளது. வேப்பூரில் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரியில் உலக நீரிழிவு தின சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரியில் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரி முதன்மை கல்வி அலுவலர் ஆனந்த ஜோதி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு இலவசமாக கண்டறியப்பட்டு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவது, உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து டாக்டர் சுதாகர், டாக்டர் காயத்ரி மற்றும் கல்லூரி இணை இயக்குநர் பிரியங்கா ஆகியோர் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ வழிகாட்டுதல்களை வழங்கினர். நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிந்து கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்துடன் இந்த இலவச முகாம் நடத்தப்பட்டது. கல்லூரியின் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இணைந்து இம்முகாமில் பங்கேற்று சிறப்பித்தனர். பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெற்றனர். குரோம்பேட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக வேலை தமிழருக்கே என்ற தலைப்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோவில் அருகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக வேலை தமிழருக்கே என்ற தலைப்பில் தொகுதி செயலாளர் சுரேஷ், பொழிச்சலூர் கோபிநாத், அஸ்தினாபுரம் கார்த்திக் தலைமையில் சேகர், சாய் சுரேஷ், கோபால், ஆட்டோ குணாலன், ஏழுமலை முன்னிலையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மகேந்திரன், சுரேஷ், வழக்கறிஞர் செல்லா, குன்றத்தூர் ஞானம், அப்துல் ஷபீர், மணி, மன்னிவாக்கம் சீனிவாசன், திருக்கச்சூர் அழகு, மறைமலை நகர் கமல், தாம்பரம் பிரேம் பொன்ராஜா, ஆலந்தூர் ராயப்பன், தாம்பரம் அருண், தொகுதி செயலாளர்கள் தினேஷ், மணிமாறன், சண்முகம், சரவணபாண்டியன், விக்னேஷ், கணேசன், கார்த்திக், இமான், அப்பு உட்பட வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த இடங்களிலிருந்து வந்தார்கள். அவர்களும் வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தை காதில் வாங்கிக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு சிறிய ஒரு கையொப்பத்தை போட்டிருக்காங்க. இன்னும் முழுசா முடிஞ்சுதான். நிறைய பேசினாங்க. எல்லா தமிழ்ல இருக்கிற எங்க பிளாட்பார்த்து மேலயும் இந்த காவா இருக்குது பாருங்க, காவால போய் குப்பரை அடிச்சு நம்ம வடிவேல் அடிக்கிற மாதிரி குப்பரை அடிச்சு படுத்துக்கிட்டு